திருப்பரங்குன்றம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக அந்த தொகுதியின் திமுக வேட்பாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மே 19ஆம் தேதி திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பிலே மருத்துவர் சரவணன் 2வது முறையாக போட்டியிடுகிறார். அவர் நம்மோடு இருக்க அவருடைய சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், முதல்ல உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ரொம்ப பிரகாசமா இருக்குது. தமிழகத்தில் ஏற்கனவே நம்ம கடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலையும் நம்ம பார்த்துருப்போம். பிஜேபிக்கு எதிரான அலை, இந்த அடிமை அதிமுக ஆட்சிக்கு எதிரான அலை கடுமையாக இருக்கிறது. எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்களுடைய பிரச்சாரத்தில் பார்த்துருப்பீங்க, கூட்டம் அலைமோதுனதை பார்த்துருப்பீங்க. எங்களுடைய தம்பி உதயநிதியோட பிரச்சாரத்திலையும் பார்த்துருப்பீங்க, இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. அதில் நிச்சயமாக இந்த 4 இடைத்தேர்தலையும் எங்கள் தலைவர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி 4 தொகுதியும் நிச்சயம் கைப்பற்றும். பிரச்சாரத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்க? முக்கிய தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் யாராவது வர்றதுக்கு இருக்காங்க? ஆமாம், எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் வர்றாங்க பிரச்சாரத்துக்கு. 3ஆம் தேதியும் 4ஆம் தேதி வர்றாங்க. அடுத்த கட்டமாகவும் வருவாங்க. எங்களுடைய தம்பி உதயநிதி அவர்கள் 2 நாள் பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டார் பேச்சாளர்கள் எல்லாமே வர இருக்கிறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் வர இருக்கிறாங்க. அது நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றியை எங்களுக்கு தேடித்தரும். திருப்பரங்குன்றம் தொகுதியில் பொறுத்தளவுக்கு என்ன மக்களுக்கான தேவை இருக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அனலைஸ் பண்ணி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? அடிப்படை வசதியில் அங்கே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் சாலை, நல்ல குடிநீர் இல்லை, பாதாள சாக்கடை வசதிகள் இல்லை, கழிவுநீர் வெளியேற்றுவதற்கு, கிராமங்களில் சமுதாய கூடம் இல்லை. அந்த மாதிரி இது எல்லாமே நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இப்போ அவங்க அதிமுக வெறும் 1000-2000 ரூபாய்க்கு இந்த ஓட்டை அவங்க நிச்சயம் இந்த இடம் அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது. மக்கள் அதையும் தாண்டி அவங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்குது அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால நிச்சயமாக இந்த முறை திமுக அந்த தொகுதியை எங்கள் வசமாக மாற்றிக்கொள்வோம். முக்கியமாக புவிசார் குறியீடு பெற்ற அந்த மல்லிகை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக பயிர் செய்யப்படுகிறது. அதை குளிர்பதன கிடங்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்றாங்க. அதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு உறுதி கொடுக்குறீங்க? உறுதியாக எங்கள் தலைவர் கொடுத்துருக்க தேர்தல் வாக்குறுதியில் இது இருக்கிறது. ஏன்னா நம்ம மல்லிகை பூக்கு ஃபேமஸான ஒரு இது. அதனால இந்த மல்லிகை அந்த ஏற்றுமதி பண்ணுவதற்காக, அதை பாதுகாப்பதற்காக ஒரு குளிரூட்டு அறை, கோல்டு ஸ்டோரேஜ் அதை பண்ணோம்னு தலைவரே வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. உறுதியாக அதை நிறைவேற்றவும் செய்வோம்.